ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மீடியா டாக்ஸ். நான் உங்கள் மௌனிகா. ஸோ என்னென்னா, இன்றைக்கி வந்து ஃபோட்டோ ஷூட் ஒன்று வச்சுருந்தாங்க, எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். பட் அதில் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம வீக்காவை கூப்பிடவே இல்லை. ஆக்சுவலாக வீக்காவுக்கு ஃபோட்டோ ஷூட் எடுத்தாங்க. இந்த அப்டேட் உங்கள் எல்லாருக்குமே தெரியும். லாவணி சிஸ்டர் வந்து சொன்னாங்க, ஃபோட்டோ ஷூட்டு, டான்ஸு, நிறைய விஷயங்கள் வந்து இருக்குது, நமக்கு பிடிச்ச மாதிரி நிறைய சீன்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவங்க நிறைய சொல்லியிருந்தாங்க. பட் அவங்க சொன்ன லெவலுக்கு அங்கே எதுவுமே நடந்த மாதிரி தெரியல. மேபி அது எல்லாமே வந்து எடிட்டில் தூக்கிட்டாங்கன்னா என்ன நமக்கு தெரியல. பட் எனக்கு தெரிஞ்சு வீக்காவுக்குமே வந்து ஃபோட்டோ ஷூட் இருந்திருக்கு. பட் வந்து அது நமக்கு டெலிகாஸ்ட் பண்ணல. ஏன் இந்த மாதிரி ஒரு பார்ஷியாலிட்டின்னு தான் எனக்கு தெரியல. ஸோ போட்டவங்க எல்லாருக்கும் போட்டிருக்கணும். இதில் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்து எல்லா பேருக்குமே போட்டாங்க. ஸோ போடாத பேருக்கு மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல மெஹந்தி சீன் வந்து வச்சுருந்தாங்க. பட் எக்ஸ்ட்ரா வந்து பார்த்திங்கன்னா நிலாவுக்கும் சோழனுக்கும் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஃபோட்டோ ஷூட்லேயும் இருந்தாங்க, மெஹந்தியில் இருந்தாங்க. அந்த ஒரு பேர் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுத்துலேயுமே வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுற மாதிரி காமிச்சிருந்தாங்க. ஸோ நிலாவுக்கும் சோழனுக்கு மட்டும் வச்சாங்கன்னு நான் சொல்ல வரல. ஸோ வச்சிங்கல்ல, பட் அதே மாதிரி வீக்காவுக்கும் வந்து அந்த இடத்துல ஃபோட்டோ ஷூட் வச்சுருந்துருக்கலாம். எடிட் பண்ணும்போது அதுவும் சேர்த்து எவ்வளோ ஒரு எவ்வளோ நீங்கள் வச்சிங்க ஒரு ஃபோட்டோ ஷூட்டு, ஒரு மேக்ஸிமம் 2 நிமிஷம். அந்த 2 நிமிஷத்தில் என்ன ஆக போகுது? ஸோ சேர்த்து அது இன்க்ளூட் பண்ணியிருக்கலாம் இல்லையா? அந்த கடைசியாக ஒரு மொக்க ஒன்று பண்ணிங்க பார்த்தீங்களா, குக் வித் கோமாளி ரீக்ரியேட் பண்ணுறங்கிற பேரில் ஒன்று. சத்தியமாக எனக்கு வந்து பார்த்திங்கன்னா அது எனக்கு இப்போ பர்சனலாக அந்த விருப்பமே இல்லை. அந்த ஒரு எனக்கு அந்த தூக்கமே வந்துச்சு அதை பார்க்கும்போது. அந்த ஒரு ட்ராக் வச்சதுக்கு இங்கே நீங்கள் ஃபோட்டோ ஷூட்டை ஃபுல்லாக வந்து காமிச்சிக்கலாம் இல்லையா? எந்தெந்த பேருக்கு எடுத்தீங்களோ எல்லா பேருக்குமே ஒரு ஃபோட்டோ ஷூட் காமிச்சிருந்தீங்கன்னா அவங்களும் வந்து ஒரு ஹாப்பியாக ஃபீல் ஆகிருப்பாங்க இல்லையா? ஸோ அதான் என்னோட ஒரு ஃபீலு. மேக்ஸிமம் ஆஃப் த பேருக்கு அங்கே வச்சிருந்த பேருக்கு இது வைக்கல, கோன் சீன் இல்லை, அதாவது மெஹந்தி சீன் இல்லை. மெஹந்தி சீனும் ஃபோட்டோ ஷூட் இருந்த பேர் வந்து பார்த்திங்கன்னா நிலாவுக்கும் சொல்லணும். அது மட்டும் தான் எனக்கு வந்து ஒரு மாதிரி ஏன் இந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்களுக்கு ப்ரொமோக்கு தேவையான இடத்துல ஒரு பப்ளிசிட்டிக்கு மட்டும் வீக்காக தேவைப்படுறாங்க. அப்படி தான் எனக்கு யார் தப்பாக எடுத்துக்காதீங்க இந்த மாதிரி பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. மற்ற பேரை நான் வந்து குறைச்சலாம் இடப்படவே, எல்லாருமே ஈக்குவல் தான். பட் ஏன் இந்த மாதிரி ஒரு செப்பரேஷன் வைக்கிறாங்க அப்படின்னு தான் எனக்குள்ள வருத்தம். ஸோ ஈக்குவலாக எல்லாருக்குமே ஈக்குவலாக கொடுத்தா பிரச்சனை கிடையாது. ஒருத்தவங்களுக்கு இந்த மாதிரி, ஒருத்தவங்களுக்கு அந்த மாதிரி அப்படிங்கும்போது மனசு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஏன்னா வந்து அவங்களுக்கு தேவையான இடத்துல மட்டும் வீக்காக யூஸ் பண்ணிக்கிறாங்களோ அப்படிங்கிற. ஏன்னா வந்து இதே மாதிரி வந்து நிறைய டைம் பண்ணியிருக்காங்க. ஆஹா கல்யாணம் சீரியலுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏதோ எபிசோட்ஸ் ரீச் ஆகும்போது அவங்களுக்கு வந்து விஷஸ் கொடுத்துருந்தாங்க. அதே டைம் வந்து 600 500 ஏதோ ஒரு எபிசோட்ஸ் ரீச் ஆகும்போது அவங்களுக்கு மட்டும் வந்து ஒரு விஷயம் வந்து போஸ்ட் போட்டிருந்தாங்க இன்ஸ்டாகிராமில், விஜய் டிவி அஃபிஷியல் பேஜ். பட் மகான் அதே டைமில் வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு 500 எபிசோட் ரீச் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். பட் அவங்களுக்கு வந்து அந்த விஷயமே அவங்க வந்து ஷேர் பண்ணல. ஸோ இந்த மாதிரி ஒரு சிலப்போ ஹர்ட் பண்ணியிருந்தாலும் பட் நமக்கு வந்து ஒரு சில ஹாப்பியான விஷயஸ் வந்து அந்த மாதிரி ஒரு ஸ்னீக் பிக் ஷேர் பண்ணுறதுலாம் வந்து வீக்காக மட்டும் தான் ஷேர் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது. ஸோ அதை ஓகே நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிறோம். பட் அவங்களுக்கு தேவையான இடத்துல யூஸ் பண்ணிக்கிறாங்களோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு லைட்டாக ஃபீல் ஆச்சு. ஸோ சாரி, இது யாராவது ஹர்ட் பண்ணிருந்துச்சுன்னா எந்த ஃபேன்ஸையும் நான் ஹர்ட் பண்ணதுக்காக நான் சொல்லலை. இது எனக்கு இது பர்சனலாக ஃபீல் ஆச்சு, அதான் கூட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக எல்லாருக்குமே எனக்கு சோழ நிலாவுமே ரொம்ப பிடிக்கும். இந்த ஃபீல்டில் இருக்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக தான் வந்து எஃபோர்ட் போட்டுட்ருக்காங்க. அதெல்லாம் வந்து இவங்க அளவுக்கு அதிகம் அந்த மாதிரி கொடுக்குறத நீங்கள் வந்து ஒன்று கொடுக்கும்போது இது ஈக்குவலாக கொடுத்துருக்கணும். அதுதான் என்னோட ஒரு தாட். எல்லாருமே ஈக்குவலாக நீங்கள் ட்ரீட் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த ஒரு கொஸ்டின் எனக்குள்ளே வந்திருக்காது இல்லையா அப்படிங்கிறது. இது எத்தனை பேருக்கு இது மாதிரி தோணுச்சுன்னு எனக்கு தெரியல. பட் எனக்கு தோணுச்சு, அதை கூட நான் ஷேர் பண்ணி நினச்சேன். ஸோ வீக்காக அந்த ஃபோட்டோ ஷூட் வச்சுருந்தா இன்னும் வந்து கொஞ்சம் ஹாப்பியாக ஃபீலாக இருக்கும்ல அப்படிங்கிற மாதிரி. பட் அவங்களுக்கு என்ன மாதிரி குடும்பமான சீன்ஸ் கொடுத்துருப்பாங்க நமக்கு தெரியல. பட் அது ஃபன்னியாக இருந்தாலும் ஏதோ ஒரு மாதிரி கொண்டு போயிருந்திருப்பாங்க இல்லையா அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட். பட் எனிவேஸ் முடிஞ்சிச்சு, இனி பேசி ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஸோ எனிவேஸ் யூ ஹேவ் டு என்ஜாய் லெட் த மொமெண்ட். நம்ம வீக்காக பாசிட்டிவ் ட்ராக்காக போயிட்டு இருக்கல, நம்ம அதை என்ஜாய் பண்ணுவோம். ஸோ உங்களுக்கு என்ன தோணுதுன்னு உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். என்னன்னு தெரியல, என்னோடய வீடியோஸ் ரீச்சே ஆகலை, உங்களுக்கு ரிசீவ் ஆகுதா நோட்டிஃபிகேஷன்லாம் எனக்கு தெரியல. தயவுசெய்து ஏதாவது எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், என்னாச்சுன்னு நமக்கு தெரியல. ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் எப்பவும் போல். ஸோ வியூஸ் பண்ணால் நமக்கு ஒரு மோட்டிவேஷன் இருக்கும். ஒவ்வொரு வியூஸுமே எனக்கு ஒரு மோட்டிவேஷன் மாதிரி, ஒரு பூஸ்ட்டாக இருக்கும், ஒரு எனர்ஜி பூஸ்ட் மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். ஸோ அப்போ தான் நானும் எனர்ஜியை வந்து நிறைய வீடியோ ஷேர் பண்ணதுக்கு எனக்கு தாட் வரும். ஸோ சாரி ஃபார் தட். என்னாச்சுன்னு எனக்கு தெரியல. மேபி உங்களோட கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள், அதை பற்றி நம்ம டிஸ்கஸும் பண்ணுவோம். இந்த மாதிரி அப்படி தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. பை பாய்.